சீத்தாப்பழம் ராமர் சீத்தான்னு சொல்லுங்களா அதுவா? ராமர் சீதா எல்லாம் இதெல்லாம் குருவியே சாப்பிட்டுருச்சுங்களா? பார்த்துருக்குறேன், கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் சாப்பிட்டதே இல்லை. ஏப்பா பிக்கிறதுக்குள்ள கையில குச்சோட இருக்கீங்க நடிக்கிறதுக்கா? ஆட்டுக்கா? போதும் ப்ரோ. போதும் 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 ப்ரோ. 96 ஓடு உடஞ்சிட போதுமா? நல்லா ஏறி ஏறி பழக்கம். சொல்ல வேணாம் விடுங்க, எதுவும் இல்லையாட்டிருக்கு. எல்லாம் பெஞ்சுதான் விடுங்க, நான் மறுபடியும் வரும்போது கூட வாங்கிக்கிறேன். வாங்க நீ கீழே வந்துருங்க. நீ கீழே வந்துருங்கம்மா வாங்க. இதெல்லாம் அப்படியே வரும், ஓப்பனாக தான் இருக்கு. அழகா பாம்புலாம் ஏறி உள்ள போயிட்டே வருமே ப்ரோ. அது அந்த அளவுக்கு வர்றதில்ல தெரியும். இல்ல அதுக்கான இது பாய்ப்பு எல்லாமே இருக்குல்ல பாருங்க, எவ்வளவு கேப் இருக்கு. ஆமா, ஏதாவது பூச்சி பாம்புலாம் சின்ன குழந்தைங்களாம் வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம்ல. புளியில என்ன ரேட்டுக்கு ப்ரோ எடுக்கிறாங்க இப்போ இங்க வந்து? இப்போதைக்கு 100 ரூபாய் எடுக்கிறாங்க. 100 ரூபா எடுக்கிறாங்க. நல்லா சீசன், நல்ல விளைச்சல் புளி இந்த பக்கம். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்க. ஆமா, இயற்கை விவசாயம் பண்ணலாம்ல. பண்ணலாங்க. எதனால அப்புறம் அப்படி மாறிட்டீங்க? மாறிட்டீங்கன்னா அப்பெல்லாம் இப்போ மாடு அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல வந்து இயற்கை வரும்னா நம்ம மாடு ஆடு எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ இந்த வனத்துறையில் கொஞ்சம் பிரச்சனைன்றதுனால மாடு ஆடு வைக்கிறது இல்லைங்க இப்போ. மக்களே வணக்கம் மக்களே. இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ மறந்துட்டேனே, தாழ்கடங்க கிராமத்துக்கு வந்திருக்குங்க. ஆக்சுவலாக அந்த கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தேரி மலைக்கு கீழே இருக்குங்க. இந்த கிராமத்துலேருந்து மேலே மலை ஏறினா சித்தேரி போயிடலாம், அதாவது சித்தேரி டவுன் போயிடலாம். இந்த கிராமத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. கிராமத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாமரம் இருக்குது, அப்புறம் இந்த சில்வரோக் மரம் இருக்குது, காஃபி பிளான்ட் இருக்குது, அப்புறம் இந்த செண்டு மல்லிப்பூன்னு சொல்லுவாங்கள்ல, ஆரஞ்சு கலரில் பூ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பூ ஃபுல்லாக பண்ணுறாங்க. அப்புறம் இது பலாமரம் ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு பீஸ்ஃபுல்லான இடங்க. கிராமத்துக்கு உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே அப்படியே சரியான கூலிங்காக சில்லுன்னு இருக்குது மக்களே. சுற்றி பாருங்கள், அப்படியே நான் அந்த இதுக்குள்ளே தான் இருக்கேன் பாருங்கள், ஃபுல்லாக சில்வரோக் மரம் தான். இன்னும் ஒரு 10 வருஷம் அல்லது ஒரு 15 வருஷம் கழித்து வந்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்காடு மாதிரி மாறிடுங்க. ஃபுல்லாகவே சில்வரோக் மரத்தில் ஃபுல்லாக பெப்பர் போட்டுருவாங்க, கீழே காஃபி வச்சுருவாங்க. இப்போயே அங்கங்கே காஃபிலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. ஒரு சரியான ஒரு பீஸ்ஃபுல்லான கிராமங்க. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 மக்கள் ஜனத்தொகை இருக்கிறதா சொல்கிறாங்க மக்களே. வீடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே வந்து பெருசாக ஒன்றும் யார்ட்டையும் ஒரு மெத்த வீடோ அட்லீஸ்ட் ஒரு ஷீட்டு போட்டு வீடு கூட கிடையாதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலடைஞ்சு ஒரு மண் வீட்டில் தான் வாழ்கிறாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி தாங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட எந்த ஒரு பெரிய வீடுகளுமே கிடையாது. வீடுகள் சரியான கதவுகள் கூட கிடையாதுங்க. ரொம்ப இந்த மாதிரி வீட்டுக்கு ஸ்க்ரீன் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ விவசாயம் பண்ணி ஏன் அந்த மாதிரி வீடுகள் கட்டாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்னதான் பண்ணாலும் அந்த அளவுக்கு வருமானம் பத்தல அந்த கிராமத்தில், அந்த மாதிரி சொல்கிறாங்க மக்களே. இங்கே பாருங்கள், காஃபி செடி இருக்குது பாருங்கள், அப்படியே முன்னாடி பாருங்கள், ஃபுல்லாக காஃபி போட்டிருக்காங்க. இங்கே முன்னாடி பாருங்கள் மக்களே, ஒரு பழைய வீடு ஒன்று இடிஞ்சு ரொம்ப பாலடைஞ்சு போய் கிடக்கு பாருங்கள். அப்படி அதுக்கு முன்னாடி இன்னொரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு சரியாக கதவு கூட இல்லைங்க, சும்மா தான் இருக்குது. வெளியே சன் டைரக்ட் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். வீடு கரண்ட் இருக்குது. ஓகே மக்களே, நம்ம இந்த வழியாக அப்படியே இந்த கிராமத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். அப்படியே யாராவது இருந்தாங்கன்னா இந்த கிராமத்தை பற்றின விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மக்களே. ஆனால் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா மாமரங்கள் ஜாஸ்தி இருக்குங்க. ஃபுல்லாகவே மாந்தோப்பு தான். இந்த லைன் ஃபுல்லாகவே மாந்தோப்பு தாங்க. இந்த துணிக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே நெல் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நெல் வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்கு ரெடியாகி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா பயிர் வந்துருச்சு. காட்டெருமையிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலி மாதிரி துணியை போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க மக்களே. இந்த எங்கிட்ட உள்ள பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்காங்க, மாட்டு தீவன பயிர் மாதிரி இருக்குது. அப்படியே மேலேயும் நெல் தான் போட்டிருக்காங்க. இந்த இடம் ஓரளவுக்கு பசுமையாக இருக்குங்க மக்களே. ஆனால் ரோட்லேருந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கிறதா எனக்கு தெரியல. வெளியே ஒரு போர்டு ஒன்று போட்டுருந்துச்சு வர வழியில். ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணி வந்தது வேறு ஊருக்கு. டக்குன்னு இந்த நேம் போர்டை பார்த்தோன்னு இந்த ஊருக்குள்ளே வந்துட்டேன் மக்களே. ஒரு அழகான மாமரங்க, கொடை மாதிரி இருக்குது.
நேரம் உட்காந்து அழகாக ரெஸ்ட் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ ரெஸ்ட் எடுக்க டைம் இல்லை, மணி 2:30 மணி ஆயிடுச்சு. இங்கே முன்னாடி பாருங்க மக்களே, இந்த கிராமத்துக்கு தேவையான ஒரு குடிநீர் தொட்டி ஒன்று இருக்குது. தண்ணி வருதான்னு பார்ப்போம். தண்ணி சுத்தமாக வரலங்க, சும்மா வெறும் தொட்டி தான் இருக்குது. ஏன் தண்ணி வரலன்னு தெரியல. தண்ணி இப்போதைக்கு தான் இல்லையா இல்லை எப்பவுமே தண்ணி வராதான்னு தெரியல மக்களே. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் தெரியும், அந்த சாமந்தி பூ மாதிரி பூ ஃபுல்லாக எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது பாருங்க. அப்படி இதுக்கு மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஒரு பலாமர தோப்பு மாதிரி நிறையா இருக்குங்க. சரிங்க மக்கள், அப்படியே நம்ம இந்த பாதையை நோக்கி போய் ஊருக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஊர் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகள் நிறையா இருக்குங்க. எல்லாமே வந்து சிதலமடைஞ்ச பாலடைஞ்ச வீடுகளாக தாங்க இருக்குது. ஒரு நல்ல ஒரு செவுரு வச்சு கட்டின வீடோ ஓரளவுக்கு ஒரு நல்ல வீடோ எதுவுமே பார்க்க முடியலைங்க. எல்லாமே மண் அரிப்பு, இந்த மாதிரி மலையில் மண் அரிச்சது, அப்புறம் ரொம்ப பாலடைஞ்சு இடிஞ்சு போன வீடுகள் தான் நிறையா இருக்குது. பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உழவு போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. வைகாசி மாதம் மழை வரும், அதுக்கெல்லாம் விதைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேலி பாருங்கள், அந்த இதுலேயே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த என்னன்னு சரியாக எனக்கு சொல்ல தெரியல, ஏதோ ஒரு செடியை வச்சு போட்டிருக்காங்க வேலி எல்லாமே. இவரம் ஒரு அழகான புளிய மரம், இதுதான் இலையெல்லாம் வந்து திரும்ப புதுசாக காய்க்குது. கலரே பாருங்கள் சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள் மக்களே, எல்லாமே பால் அடைஞ்சு போய் தான் இருக்குது பாருங்கள். எல்லாமே கைவிடப்பட்ட வீடுகள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கிளைமேட் நல்லா பரவாயில்லைங்க மக்களே, சரியான வெயில் அடிக்குது, இருந்தாலுமே நல்லா ஃபுல்லாக கூலிங்காக இருக்குது. இங்கே உள்ள வீடுகளுக்கு மேக்ஸிமம் கதவே காணாங்க, எல்லாம் சும்மா பெட்ஷீட் மாதிரி போட்டு தான் எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. எனக்கு அங்கே ஒரு வீடு ஒன்று தெரியுது, அதுலேயே பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் மாதிரி தான் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு வீடு இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் மரத்தை வச்சு தான் கதவு மாதிரி போட்டிருக்காங்க. இது பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக இது வந்துருக்கு சாமந்தி பூ. இந்த பூ பேர் சாமந்தி பூவா என்னன்னு சரியாக தெரியல, தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த கிராமத்து பேர் என்னங்கண்ணா? சித்தேரி. சித்தேரி இல்லை, இந்த கிராமத்தோட பேர் இது சித்தேரி சேர்ந்தது தான். சித்தேரி சேர்ந்ததுன்னா தாழ்காடு. கிராமத்தோட பேர் வந்து தாழ்காடு. தாழ்காடு. இந்த ஊர்ல எத்தனை வீடுகள்லாம் இருக்கு? இங்க ஒரு 30 வீடு இருக்கும். 30 வீடு இருக்கு. 30 வீட்லயுமே ஆள் இருக்காங்க. 30 வீடு ஆள் இருக்காங்க. நான் மேக்ஸிமம் இங்க பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பால் அடைஞ்சு போய் அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு மோசமான இதுல தான் இருக்கு. ஆமா, எதுவுமே ஒரு பெரிய வீடுகளோ எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லை. ஏன்னா மற்ற கிராமங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாவே ஓரளவுக்கு நல்லா வீடு கட்டி வசதி வாய்ப்போட டெவலப் ஆகுறாங்க இப்போ. ஆமா, ஆனா இங்க வந்து எல்லாமே குறைபாடா தான் இருக்கு. இங்க விவசாயம் எப்படின்னா அந்த இடத்துல விவசாயமெல்லாம் இருக்குங்க, தண்ணிக்கிற இடத்துல விவசாயம் இருக்குது. அதுக்கு வந்து என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த எருமை தொல்லை, மயில் தொல்லை, அதுதான் பிரச்சனை. அது காமனா எல்லா இடத்துலயுமே இருக்கு, இந்த எருமை இந்த வனவிலங்கு தொல்லை இருக்கு. இருந்தாலுமே இந்த கிராமம் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கு. வீட்டு வயசுலயே 10 வயசுலயே கொஞ்சம் குறைவான. உங்களுக்கு வருமானம் மெயின் சோர்ஸ் என்னன்னா அந்த கிராமத்துல? வருமானம் எதுவும் இல்லைங்க, கூலி வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, வெளியில போனதான். இல்லைன்னா நம்ம காட்டுக்குள்ள இந்த செஞ்ச வருமானம் எடுத்ததான், வேற எதுவுமே இல்லை. பரவாயில்ல, ஓரளவுக்கு இங்க மாந்தோப்பு ஜாஸ்தியானா? மாந்தோப்பு இருந்துச்சு, மாந்தோப்பு இருக்கிறது தான். அங்கங்க 1-2 இருக்கிறது அதிகமான பிரச்சனை இல்லை, எந்த வருமானமும் இல்லை. அப்புறம் இந்த ஒரு சில இடத்துல சில்வர் ஓக்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, அப்புறம் இது மிளகுலாம் போட்டுருக்காங்க. மிளகு போட்டுருக்காங்க, அது கூட அதிகமா நம்ம இடத்துல இல்லை, இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, பயன்படுத்த பாக்குறாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்பதான் எல்லாம் போட்டு பாக்குறீங்க. ஆமா ஆமா. இந்த பக்கம் ஓரளவுக்கு நெல் நல்லா இருக்குண்ணா? பரவாயில்ல, ஓரளவுக்கு சுமார். ஆமா, விவசாயம் ஓகே, ஒரு 50% இருக்கு மற்ற கிராமத்தை கம்பேர் பண்ணும்போது. ஆனா உங்களுக்கு வீடு வசதி மற்ற வசதிகள் ஒன்றும் பெருசா இல்ல. சம்பாதிக்க வேண்டிய வசதி கொஞ்சம் குறைபாடுதான். இப்ப உங்களுக்கு குடி தண்ணி எல்லாம் பற்றாக்குறையா இருக்கா? இல்ல தண்ணி நல்லா இருக்குங்க, போதுமான அளவே இருக்கு. அங்க போர் போட்டு எல்லாம் சொந்தமா போட்டுருக்குது, தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஓ, சொந்த போர் தான்? சொந்த போர். பஞ்சாயத்து மூலியமா உங்களுக்கு எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. இல்லைங்க, என்ன சொல்றீங்க? பஞ்சாயத்துல அங்க தண்ணியே குடுக்கலையா உங்களுக்கு? தண்ணி இல்லைங்க, நம்ம இந்த கிராமம் தண்ணி இல்லை, மேல இருக்கு, இங்க இல்லை. ஓ, மேல இன்னொரு ஊர் இருக்கா? சித்தேரி. இந்த வனத்தை தாண்டோம்னா மேல பக்கத்துல இந்த ஃபாரஸ்ட் தாண்டி போனா கொஞ்சம் போனா டைரக்டா சித்தேரி. இந்த சித்தேரி டவுன் சொல்றாங்களா அந்த ஊருங்களா? இப்ப இந்த தாழ்காடுங்கிறது எது வரைக்கும் இருக்கு? தாழ்காடு இருந்து அப்புறம் இந்த ரவுண்டு தான். இப்ப இங்க பாக்கும்போது தெரியும். அப்ப நிக்கிறேன், இது மட்டும் தான் இந்த ரவுண்டுங்களா? இப்படி போனா இதே ரவுண்டு தான். இவ்வளவுதான் தாழ்காடு. அவ்வளவுதான். பார்க்க போனா ஒரு 10 வீடு இருக்குமா?
30 வீட்டுக்கு இருக்குங்க. 30 வீடு இருக்கா? இருக்கு. எனக்கு கம்மியா தான் தெரியுது. இருக்குது இடம் இந்த பக்கம் தான் தொலைவா இருக்கு. ஓ ஒரே கிராமம் இல்ல, அங்க இடத்துல அப்படி ஓ, உள்ள ஃபாரஸ்ட்டை ஒட்டி விவசாய நிலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் போறது வழி எப்படிங்கண்ணா உள்ள? உள்ளார ஓ, போறதுங்களா? அதுல போலாங்களா? அது அங்கெல்லாம் ஆள் இருக்காங்களா? அதான் அப்ப அது அங்க இருக்காங்க. ஆ, ஆ, அது இந்த வழியாவும் போலாம், ஆ. இதுல போலாங்களா? இதுல போயும் போலாம். அந்த அந்தாண்டு பக்கத்துல வீட்டு போய் பார்த்துட்டு அப்படி போய் பார்த்துட்டு ஆ, அப்படி போனாலும் போலாம், இப்படி போனாலும் போலாம். ஓ, ஆ. அப்படி போலாம். இந்த பக்கம் மேல போனா அவ்வளவு. இதோட மேல லாஸ்ட் போனா நம்ம சித்தேரி போலாம். இந்த வீடு தான் லாஸ்ட் ஆனது இல்ல? இதுல இந்த வீடு தான் லாஸ்ட். ஓ, இதுக்கு மேல போனா ஃபாரஸ்ட் தான். அந்த ரோடே போனா ஆ. பார்சலித்து வந்து அப்படி நம்ம மேல போறது. ரோடு நேரம் வந்து ஊருக்கு போகும். சித்தேரி எவ்வளவு தூரம்? நான் இங்க இருந்து சித்தேரி இதுதான் பாருங்க, அதை பார்த்து மேல தெரியுது பாத்தீங்களா? அந்த மரம் தெரியுது பாத்தீங்களா? ஆமா, அதான் கடைசி. கடைசி. அதான் கடைசி. கடைசினா அங்க எப்படி சொல்றீங்க? கடைசினா இந்த ஊரோட கடைசியா? நம்ம இந்த வனக்காடு தாண்டி அதனால சித்தேரின்ற ஊருக்கு பஞ்சாயத்துக்கு போயிடலாம் நம்ம அங்க. ஓ, சித்தேரி டவுனுக்கு போறது அதேதான் இந்த இடம் தானே அது? இதேதான். அதை தாண்டோம்னா மேல பக்கம். இப்ப நான் சித்தேரி கிட்ட வந்துட்டேன். சித்தேரி போயிடலாம். அவ்வளவு அந்த தார் ரோட்டுக்கு போயிடலாம். போயிடலாம். ஓ, உங்களுக்கு இதே ரோடு தான் நேரா போய் பஸ் ரோட்டுக்கு. இப்ப உங்களுக்கு சித்தேரி பக்கம். இது நம்ம சித்தேரி சேர்ந்தது. அதான். அப்ப உங்களுக்கு போக்குவரத்து வசதி ஓரளவுக்கு போதுமானதா இருக்கு. என்னன்னா சாலை வழி வேண்டியதான் கொஞ்சம் மோசமா இருக்குது. பரவாயில்ல, ஓரளவுக்கு வண்டிலாம் வர்ற மாதிரி தான் இருக்குது. வீட்டு வசதி இல்ல, அதுதான். தார் ரோடு இங்கேயும் கனெக்ட் ஆகுது, நான் வந்து வழியும் கனெக்ட் ஆகுது. அப்புறம் இதை விட்டா சித்தேரி ஈஸியா போயிடலாம். 10 நிமிஷத்துல போயிடலாம். நடந்து போனா 5 நிமிஷத்துல போயிடலாம். 5 நிமிஷத்துல போயிடலாம். எங்களை மேல வந்து 5 நிமிஷத்துல போயிடலாம். கொஞ்சம் நீங்க கொஞ்சம் புதுசா இருக்கிறதுனால கொஞ்சம். ஓ, மேடு ஏறணும்ல, மலையில ஏறணும். மேடு அதில் அதை கொஞ்சம் மேடு அது மட்டும் தான். பரவாயில்ல, உங்களுக்கு இந்த வசதி பரவாயில்ல. ஏதாவது அடிச்சனா டக்குன்னு போய் பஸ் ஏறிக்கலாம். போய்க்கலாம். இப்ப நீங்க இருக்கிறது இந்த வீடாங்கண்ணா? இந்த வீடு. இந்த வீடு. இப்ப இதுல ஆள் இருக்காங்களா? அம்மா இருக்கு. உங்க அம்மா இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து உழவு ஓட்டிருக்கீங்களாண்ணா? ஆமா. என்ன விதைக்க போறதுன்னா பிளானு? இதுங்களா? எதை தக்காளி அது எது வைக்கலான்னு தான் போட்டுருக்கு. மஞ்சள் போடலாமான்னு வச்சிருக்கு. ஓ, தக்காளி எல்லாம் உங்க வீட்டு யூஸுக்கானா? வீட்டு யூஸும் போகலாம், கடைக்கும் கொடுக்கலாம். அப்படி பண்ணிட்டு இருக்கோம். கீழே நெல் நீங்க தான் போட்டுறீங்களா? இது நெல் நம்மளுக்கு தான். அது சாப்பாட்டுக்கா எப்படி? சாப்பாட்டுக்கு தான். அதிகபட்சமா விற்கிறதுக்கு போறதுல சாப்பாடு. அது என்ன ரகம்னா அது? இதுங்களா? வசந்தராங்க. என்னன்னா? வசந்தரா. வசந்தம். வசந்தரா ரகம் இருக்கு. இப்போ பைப்லாம் சொட்டு நீர் பைப்பானா? சொட்டு நீர் எல்லாம் ஒர்க்கிங் ஆனா இல்ல? ஒர்க்கிங். பரவாயில்ல, ஓரளவுக்கு இந்த கிராமத்து பரவாயில்ல. நிஜமாவே கொஞ்சம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. விவசாயம் நல்லா பண்றீங்க. என்னென்ன காரணம்னா வீட்டு வசதி அது வசதி தான் கொஞ்சம் பணம். அதான் வீடு யாருமே வந்து ஒரு கரெக்டான ப்ராப்பரா ஒரு வீடு கட்டிக்கவே இல்லையே. ஆமா அதுதான். எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பாலடைஞ்ச வீடுகள்ல அது மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி தான் இருக்குது. ஏதாவது காரணம் இருக்கானா? ஏதாவது எது காரணம் இல்லைங்க. வசதி இல்லாதான் காரணமா இல்ல வேற ஏதாவது? இல்ல, வசதியில தான் காரணம். வசதியில தான் காரணம். வசதி இல்லாதான் காரணம். அதான் நான் நோட் பண்ணேன். சொல்லி வச்ச மாதிரி அந்த இடம் அப்படி எல்லாரோடும் ஒரே மாதிரியே இருக்கு. ஆமா. பலாமரம் இருந்து நம்ம இடம். ஓ, இதெல்லாம் இதுல இடம் கிணறு கிழக்கு போருக்கு. ஆமா. தண்ணி காய்ச்ச காலத்துலயும் பரவாயில்லையாங்கண்ணா? பரவாயில்லைங்க. தண்ணி பரவாயில்ல. அந்த கிராமம் ஓகே, நல்லா இருக்கு. கொலாஜெல்லாம் சூப்பரா வந்திருக்குண்ணா. அது உங்க மரம் தானே? அதெல்லாம் சீசன்லாம் எப்படின்னா அதுக்கு? சீசன் இப்போ இப்பதான் காய் புஞ்சா இருக்குது. இன்னும் 2-3 மாசம் போனா வந்துடும். சீசன் வந்துடும். அந்த மரமும் நம்மளுக்கு தான். இந்த பூ என்ன பூ? சாமந்தி பூவா இல்ல வேற எதுமா? எந்த பூங்க? அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல மேல போடுறீங்கல்ல? இது செண்டுமல்லி. சண்டுமல்லி. செண்டுமல்லி. நான் எல்லாரும் சாமந்தின்னு சொல்லிட்டு இருந்தேன். செண்டுமல்லி. அது எங்க கொண்டு போய் சத்தியமூலம் கொண்டு போறாங்க. சத்தியமூலம் இங்க இருந்து எப்படி சித்தேரி போயிருமா? சித்தேரி போயிடும். அதே மருந்து கொண்டு போறாங்களாமா, தயார் பண்ணி சொல்றாங்க. அப்படி கொண்டு போறாங்க. ஓ, எத்தனை மாசத்துக்கு பயிருனா அது? எத்தனை மாசத்துல பூ வரும்? 3 மாசத்துல தான். இப்ப 2-3 அறுவடை அறுத்துட்டாங்க. இதான் லாஸ்ட் 2 அறுவடை வரும். அவ்வளவுதான். அதுல ஓரளவுக்கு விலை போகுதா? நல்லா ஒரு லாபமா? 12 ரூபா போடுறாங்க கிலோ. கட்டுப்படி ஆகாது. கம்பெனி மூலியமா ஊத்துறாங்க. தனியார்ல போனோம்னா போவோம். இது கம்பெனி மூலியமா ஊத்துறதுனால 12 ரூபா போட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி அவங்களே செடியில் நாத்து கொடுத்துருவாங்களா? 13 ரூபா கிலோ. விதை கொடுத்து நம்ம நாத்து போட்டு அப்படியே நடுற மாதிரி. இப்போ நம்ம விளை வச்சு மட்டும் கொடுக்கணும். பொருளெல்லாம் கொடுத்துட்றாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது இப்போ நெல் போட்டிருக்கீங்கல்ல, இதுக்கு உரம்னா இப்படி இந்த மாட்டு எருவு விவசாய இயற்கை உரம் தான் போடுவீங்களா? இல்லை உரம் தான் போடுறோம். கடை உரம் போடுறீங்க? கடை உரம் தான்.
ஏன்னா இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்க. ஆமா. இயற்கை விவசாயம் பண்ணலாம்ல. பண்ணலாங்க. எதனால அப்புறம் அப்படி மாறிட்டீங்க? மாறிட்டுன்னா இப்போ மாடு அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் ஆரம்பத்துல வந்து இயற்கை வரும்னா நம்ம மாடு ஆடு எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ இந்த வனத்துறையில கொஞ்சம் பிரச்சனைன்றதுனால மாடு ஆடு வைக்கிறது இல்லைங்க இப்போ. பிரச்சனைனா எப்படி அவங்க மாடு ஆடு காட்டுக்குள்ளே வனக்காட்டுக்குள்ள தூரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால நிப்பாட்டாச்சு. எல்லாம் மாடு எல்லாம் வித்துட்டு இந்த பால் மாடு மட்டும் 1 2 வச்சுக்கிட்டு வீட்டு செலவு மட்டும் வச்சுட்டு அப்புறமெல்லாம் அப்புறம் என் கடை உரம் தான், உரம் ஒரே தான். வேற வழி இல்ல. வேற வழி இல்ல. அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க. தள்ளப்பட்டு ஆடு மாடு பழைய மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இயற்கையான இதுதான். அதனால இவங்க வனத்துறையில கொஞ்சம் விடுறதுனால கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கிற சமயத்துல நாங்க அது எல்லாருக்கும் பிரச்சனை தான். பிரச்சனை இப்படி வச்சு மாடு அப்படின்னு உள்ள போயிருச்சுன்னா அது பெரிய ரிஸ்க். ஆமா ஆமா. அந்த குறைப்படுத்தும். மற்றபடி உங்க உணவு முறையெல்லாம் எப்படின்னா இங்க உணவு முறையில் நம்ம காட்டுல பாக்குறத பார்த்துட்டு மீதி எல்லாம் பூரா இது தாங்க, கடையில் தான் வாங்கி ரேஷன் அரிசி. இப்போ இவ்வளோ விவசாயம் பண்ணியுமே ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டு. ஆமா ஆமா. இதுவே பத்த மாட்டேங்குதுங்கிறீங்களா? இல்ல சரி ஆகுது. இருந்தாலும் அவங்க கொடுக்கறத நம்ம வாங்கி அதான் சாப்பிட்டாங்க. கலந்து சாப்பிட்டு கலந்து சாப்பிடுறோம். மற்றது அந்த கேவு ராகி சிறுதானியம் வாங்கி அதை போட்டு சாப்பிடுவோம். ஆனா இந்த பக்கம் இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் எதுவுமே காணும். இப்போ இல்லைங்க, இன்னும் 4 இருக்குது போடுறது. அதுக்குன்னு இந்த பருவத்தெல்லாம் போடுவீங்க போடுறதுக்கு? ஆமா. என்ன மாதிரி சிறுதானியங்கள்லாம் போடுவீங்க? கேவுரு, கம்பு, அதுதான். அதுக்கு மேல குறைச்சிட்டாங்க எல்லாம். மற்ற பொருள்லாம் போட்டாங்க, இப்போ குறைச்சிட்டாங்க. இந்த சாம 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 அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லைங்க, இப்போ குறைச்சினாங்க. போட்டா அந்த கேழ்வரகு கம்பு இவ்வளவுதான். அது எல்லா விவசாயமும் பண்ணுவாங்க. மயிலி இறமத்தோட தாங்க முடியலைங்க. அதான் காமனா எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு. ஆமா ஆமா. இந்த சித்திரை மலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னன்னா இந்த காட்டெருமை, மயில் தொல்லை, பன்னி, இது 3 தான் விவசாயத்தை பண்ண முடியாம தடுக்குது. ஆமா ஆமா. நீங்க இதே வரங்க பக்கத்தூர் சக்கிலித்தாம்பூர், அங்கேயும் போயிட்டு தான் வந்தேன். பக்கத்தூர். அங்க ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார், இந்த ஃபாரஸ்ட்ல வேலை செஞ்சவர். அவர் பேர் என்ன? செவத்தா. அவங்க பையன் பேர் வந்து என்ன பேரு? அவரை பார்த்துட்டு போனார். அங்க போயிட்டு நம்ம கம்பெல்லாம் எடுத்து கொடுத்து கறி எடுத்து கொடுத்து செஞ்சு நல்ல கிராமத்துல எல்லாரும் சாப்பிட்டு தான். அது என்ன இடம் அந்த ஷெட்டு? எதுங்க அது? அது மாட்டுக்கு மழை காலத்துல. மாட்டுக்காக நல்லா இருக்குண்ணா. வெயில் மற்ற கிராமத்துல போனாலும் இதுக்கு போயிருந்தேன், ஊமத்திலாம் போயிருந்தேன். அங்கெல்லாம் வெயில் சரியான வெயில். ஆனா இங்க நல்லா இருக்கு, வெயில் அடிச்சாலுமே நல்லா ஜில்லுன்னு இருக்கு. அப்படி இங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு இடம் நிறைய வேறுபட்ட வித்தியாசம் தெரியுது நல்லாவே. அந்த ஊமத்திலாம் பாத்தீங்கன்னா ஃபுல் வறட்சி. இந்த ஊமத்தி இளந்தக்கடை அந்த லைன்லாம் பாத்தீங்கன்னா சரியான வறட்சி. ஆனா இந்த கொஞ்ச தூரம் அதுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு. ஆனா இந்த இடம் பாருங்க நல்லா பசுமையா, நல்லா தண்ணி வசதி நல்லா இருக்கு. பரவாயில்ல, தண்ணி வசதி இருக்குங்க. அங்கெல்லாம் யார்ட்டையுமே சித்தேரி இன்னும் மேல போனா இன்னும் இதை விட கூலிங்கா இருக்கும். பொண்ணுங்க அடுத்த வாரம் தான் சித்தேரி போய் பார்க்கணும். இல்ல இப்ப கூட போனேன், இந்த பக்கம் தானா? பக்கம். சித்தேரில இருந்து அப்புறம் அந்த பக்கம் நொச்சிப்பட்டி, நொச்சிக்கோட்டையா? அங்க பஸ் போகுது. இன்னொரு விஷயம்னா அந்த நொச்சிக்குட்டைக்கு மேல இல்ல ஒரு மலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேமிலி தான் இருந்துச்சு, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. தொங்கலூத்துங்க. அங்க போயிருக்கீங்களாண்ணா? அங்க போயிருக்கோம். தொங்கலூத்து அங்க ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் இருந்தாங்களா? ஆமா. தொங்கலூத்து தான். இப்போ ஒரு 5 பேர் வந்தது மாதிரி சொல்லிக்கிறாங்க. மேல இருக்காங்களா? மேல வர்ற மாதிரி வந்தது மாதிரி சொல்லிக்கிறாங்க. மேல போறதுக்கு அனுமதி இருக்காண்ணா? போறதுக்கு போலாம். போலாம். கொஞ்ச நாள் முன்னாடி கேள்விப்பட்டேன், அங்க ஒரே ஒரு ஃபேமிலில ஒருத்தர் மட்டும் இருந்தாரு. 5 பேர் வந்தது மாதிரி தகவல். நாங்க இப்ப போய் பார்க்கல. அது ஒண்ணு இருந்து உண்மைதான். இப்ப 5 பேர் வந்துக்கிறதுனால தகவல். 5 குடும்பம் மேல போயிருக்கு. ஆமா. அது உண்மைதானா? போய் நம்பி போலாமா? போலாம். நான் போயிட்டு அவ்வளவு தூரம் போயிட்டு ஆள் இல்லைன்னா அப்புறம் நம்ம இல்ல போலாம். எவ்வளவு தூரம் நடக்கிற மாதிரி இருக்கு மேல? மெச்சுக்கோட்டைக்கு போனீங்கன்னா மெச்சுக்கோட்டை உங்களுக்கு இடம் காமிச்சிடுவாங்க. அங்க போய் அங்க போறது தனியா பாதுகாப்பா இருக்குமா? போக முடியுமா? இங்கே எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு உண்டு. போலாம். இல்ல தனியா தான் போற மாதிரி இருக்கும். காட்டெருமை அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்? இல்ல, ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. நீங்க தெரியாது நான் வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்டாவே வருவோம். ரொம்ப தூரமா இல்ல பக்கத்துல தான்? பக்கம் தான். மெச்சுக்கோட்டை போயிட்டு நான் பக்கம் தான். அங்க பக்கம் ஒரு 1/2 மணி நேரத்துல நடந்து போற மாதிரி போயிடலாம். சரி, நான் அதான் கிடைச்சாங்கன்னா போய் பார்த்துட்டு வரலாம். போகலாம். இப்போ அங்கே மேலே போகிறது எப்படின்னா? அங்கே மேலே போகிறது அந்த வழியே போகணுங்க. அதான் அந்த டேங்க் இது பார்த்தீங்களா? எந்த டேங்க்? ப்ளூ டேங்க். ப்ளூ டேங்க் அந்த வழியே போகணும். சரிங்கண்ணா.
அந்த வழியே போனால் அந்த கடைசி வழியும் போகலாம். அந்த ஓட்டு அந்த வீட்டு வழியும் மஞ்ச வீடு ஒன்று தெரியுது. அந்த ஒரு வீடு தான் கொஞ்சம் புதுசாக கட்டின மாதிரி இருக்கு. சீட்டை போடுறது அது இங்கே ஒன்று சீட்டை போடுது, அவள் தான் எல்லாம் போகிறோம் ஓட்டு வீடு தான். ஓட்டு வீடே தான். ஓட்டு வீடு. ஓட்டு வீட்லயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சு தான் இருக்கு. ஆமாம் ஆமாம். எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி வச்சிருக்கிறீங்க. இல்லைங்க. ஆமாம். போனால் மைசூர் போகணும், இல்லைன்னா கோயம்புத்தூர் போகணும். ஓ, நீங்க வெளி வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறீங்க. ஆமாம். இப்போ விவசாயம் யாரு பாத்துக்கிறானா? விவசாயி வந்து நம்ம வீட்டுல இருக்கிறீங்க பார்த்துக்குவாங்க. ஓ, அவங்க ஒரு ஆள் சமாளிச்சு பாத்துருவாங்களா? வந்துட்டு போறது தான் நம்ம. ஓ, அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பீங்க. அந்த மாதிரி இங்கெல்லாம் இந்த கூலி வேலைக்கு ஆளுங்க உங்க உள்ளூர் கிராமத்து ஆளுங்களே யூஸ் பண்ணிருக்கீங்களா? இங்க யூஸ் பண்ணிக்குவோம். அதாவது வந்து இங்க யூஸ் பண்ணணும்னா என்ன கேட்டா, இந்த 100 நாள் திருத்து வேலையில வந்து அங்க போயிட்டாங்க, நம்ம இடத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஆமா. அதுதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. இங்கெல்லாம் கூலி வரலாம் ஒரு ஆளுக்கு இந்த களை வெட்டுறதுக்கு, நாத்து நடுறதுக்கு, இந்த மாதிரி விவசாய வேலைக்கு ஒரு ஆளுக்கு இப்போ 400 ரூபாங்க லேடிஸுங்க. ஆம்பளை ஆளுக்கு 600. 600 ரூபா. அதே கீழனா 1000 ரூபா, 700, 800. ஆம்பளைங்க. பொம்பளைங்க இப்ப 500 ரூபாய்க்கு மேல வாங்குவாங்க. இது உங்களுக்குள்ள நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கிறது. உங்க காட்டுல வந்தாங்கன்னா அதே கூலி, நீங்க திரும்ப அவங்க காட்டுக்கு போனா அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க செஞ்சுக்கிறது. நல்ல விஷயம். இது ஃபுல்லாவே செம்மண் தானே? அது செம்மண் தான். இது எல்லா இடத்துலயும் செம்மண் தான் இருக்குமா? எல்லா இடத்துலயும் செம்மண் தாங்க. மொத்த ஜனத்தொகை எவ்வளோண்ணா இருக்கும் இந்த ஊர்ல? இங்கீங்களா? ஒரு 100 பேர் இருப்பீங்களா? இல்லை மொத்தமா நம்ம சித்தேரி மேலாம் சேர்ந்தீங்களா? இல்ல இந்த தாழ்காடுங்கிற அங்க மட்டும் 100 பேர் இருக்குங்க. 100 பேர் இருப்பீங்க. இங்க இருக்கிற வீடு இருக்குது, மறுபடியும் ஊருக்குள்ள இருந்து அங்கிருந்து மறுபடியும் விவசாயத்துக்கு வருவாங்க வேலை செய்யறது. ஊருக்குள்ள எங்க இருந்து சொல்றீங்க? மேல இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, அந்த மாதிரி தான் சொல்றேன் பாத்தீங்களா? சரி. அங்கிருந்து அவங்களுக்கு வீடு கிடைக்கும் போற இங்க மொபைல் இங்கதான் காட்டுக்கு வந்தவன வேலைக்கு வந்தவங்க. ஓ. இப்ப அங்கங்க வீட்டுல காட்டுல இருக்கிறீங்க அப்படி பண்ணிட்டுக்கிறாங்க. மேல ஊருக்குள்ள இருந்து இங்கதான் வந்தவனும். ஊருக்குலாம் சித்தியாரிங்கிற ஊர்ல சித்தியார் ஊர்ல இருந்து இங்க நடந்து வந்து இங்க விவசாயம் பண்ணி டவுன்ல தங்கிக்கிட்டு இங்க வந்து நடந்து வந்து விவசாயம் பண்ணி. அதான் கொஞ்சம் பெரிய டவுன் சித்தியாரிங்கிறது. ஆமாங்க. எல்லா வசதியும் அங்க இருக்கு. இருக்கு. ஸ்கூலு எல்லாமே இருக்குது. 12வது வரைக்கும் இருக்குது ஸ்கூல். ஃபாரஸ்ட் இருக்கு. எல்லாமே இருக்கு. நான் தும்பல் வழியா வரமா? நானு நடந்த வண்டிங்களா? தும்பல் வழியா இதுல வந்தேண்ணா. பைக் இங்கதான் முன்னாடி இந்த பலாமரம் என்ட்ரன்ஸ்ல நிக்குது. பைக் இங்க நிக்குதுங்களா? இங்க இருந்து நடந்து வந்தேன். சரி. அங்க இருக்காங்க, அவங்க வந்து இழந்த கடைக்காரங்க தான் நான் உட்கார்ந்து இருக்குது. ஆமா, இழந்த கடை தான். எங்க பையனுடைய சம்சாரம் இழந்த கடை தான் எங்களுக்கு பொண்ணு, பையனுக்கு பெரிய. இப்போ இந்த உப்பு போட்டுருக்குது நீங்க தான் ப்ரோ? ஆமாங்க. இது எப்படி உங்களுக்கு கம்பெனிலே கொடுத்துட்டாங்க விதையெல்லாம்? ஆமாம், கம்பெனி. விதையாவா நாத்தாவா? விதை தான் கொடுக்குறோம். விதை பதிக்கும் போட்டு நம்ம இது ஓரளவுக்கு பரவாயில்லையா ஈல்டு? ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த ஏரியாவில் இங்கே மட்டும் தான் அந்த பூ பார்க்குறேன். இந்த ஏரியாவில் நிறைய இந்த பக்கம் புதூர் இந்த பக்கம் எல்லாமே இந்த மாதிரி தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு வருஷம். ஒரு லாபமாக இருக்கா ப்ரோ அது? லாபமும் வரும். வேலை அதிகமாக இல்லை. ஒத்துறது எப்படி உங்களுக்கு அதான் நஷ்டம் இல்லாத தொழில் பயிர்? கஷ்டம் தெரியல பறிக்கிறது. அதனால கொஞ்சம் நஷ்டமும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு நமக்கு லாபகரமாக தானே இருக்குது. இந்த வாழை எல்லாமே உங்களுக்கு தானா? ஆமாங்க. நல்லா இருக்குல்ல, உழவு ரெடியாக வச்சுருக்கீங்க. இப்போ இதில் என்ன மஞ்சளா? அடுத்து மழை வந்தா மஞ்சள். இங்கேயும் இந்த காட்டுரிமையெல்லாம் வருதுங்களா அங்கே மாதிரியே? பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஆனால் அந்த இடம் பரவாயில்ல ப்ரோ. திரும்ப அதே சொல்கிறேன், அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, பசுமையாக நல்லா இருக்குது, கிளைமேட்டும் நல்லா இருக்குது. நான் நேற்று ஊமத்திலாம் போனேன். ஊமத்தி இதெல்லாம் போயிட்டு வந்தேன், பயங்கரமான வெயில். அது இந்த நடந்து போயிட்டேன் இந்த வழியா. இழந்த கடைக்கு போயிட்டு பைக் அங்கே தான் நின்று வந்துருந்தீங்களா? நடந்து போயிட்டேன். அங்கே தான் வந்துட்டு போனீங்கன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் திரும்பி வரும்போது ஒரு பையன் வந்து டிராப் பண்ணிட்டு போயிட்டாரு. அதான் சுரேஷ்னு ஒரு பையன். பிரபுன்னு சொன்னாங்க. பிரபு. அவர் திரும்ப கூப்பிட்டு வந்து அப்புறம் இங்கேயே விட்டு போனாரு. சொல்லி எந்த வீட்லயும் கதவுகளே இல்லையே ப்ரோ, என்ன காரணம்? எல்லா வீட்லயுமே இந்த மாதிரி ஸ்கிரீன் தான் போட்டிருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எல்லாம் ஏதாவது ஒரு ரீசன் இருக்குமோன்னு நினைச்சேன். இல்லை. ஏன்னா ஒரு சில கிராமம் வைக்கணும்னு ஏன்னா ஒரு சில கிராமங்கள் வந்து கதவு இல்லாத வீடுகள்லாம் தனியாக கிராமம் இருக்கு சவுத் சைட்ல எல்லாம். அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இது இன்னும் வைக்காம இருக்கு. நான் அப்படி நினைச்சிட்டேன், அதாவது இது ஒரு சாஸ்திரம் மாதிரி இருக்குமோன்னு நினைச்சிட்டேன். இது இப்போதான் கொட்டாய் போட்டோம், அதனால வைக்காம இருக்கு. இப்போ இந்த வீடுகள்லாம் அப்படியே இறங்கிருச்சு கீழே மண்ணில். இதுல ஆள் இருக்காங்களா? அதனால குடியிருக்காங்க. எப்படி அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் ஆச்சு.
இதில் தான் குடியிருக்காங்க இப்போதைக்கு. இதெல்லாம் அப்படியே வரும், ஓப்பனாக தான் இருக்கு. அழகா பாம்புலாம் ஏறி உள்ள போயிட்டே வருமே ப்ரோ அது. அந்த அளவுக்கு வர்றதில்ல இது வரையும். இல்லை அதுக்கான இது பாய்ப்பு எல்லாமே இருக்குல்ல, பாருங்க எவ்வளோ கேப் இருக்கு. ஆமாம். ஏதோ பூச்சி பாம்புலாம் சின்ன குழந்தைங்களாம் வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம்ல. நைட்டு கீழே படுக்க போட்டோம்னா லைஃப் ரிஸ்க் தான். ஆனால் ஆமாம். புளியில் என்ன ரேட்டுக்கு ப்ரோ எடுக்கிறாங்க இப்போ இங்கே வந்து? இப்போதைக்கு 100 ரூபான்னு எடுக்காங்க. 100 ரூபா எடுக்கிறாங்க. நல்லா சீசன், நல்ல விளைச்சல் புளி இந்த பக்கம். நிறைய இடத்துல புளி இருக்கு. நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதே இந்த ஊர் தான்? அன்னைக்கு நீங்க சித்தேரின்னு சொன்னீங்க, இதுதான் சித்தேரின்னு சொன்னீங்களா? ஆனா இது ஆக்சுவல் நேம் வந்து தாழ்காடு. சித்தேரி சித்தேரி பக்கத்துல தாழ்காடுங்கிற கிராமம். ஆனா வெளியில சொல்ற எல்லாம் சித்தேரின்னு சொல்லி. அதிகமா கீழே வந்தாலே சித்தேரி மட்டும் தான் மெயின் ஏரியா சொல்லுவாங்க. பக்கத்து ஏரியா சொன்னாலும் தெரியாது யாருக்கும். ஓ, சித்தேரின்னு சொன்னா தெரிஞ்சுக்குவாங்க. தாழ்காடுன்னு சொன்னா உள்ளூர்காரங்க மட்டும் தான் தெரியும், வெளியூர்காரங்களுக்கு தெரியாது. இங்க ஏரியாங்களுக்கு தெரியும், கீழே இருக்கீங்க என்ன பக்கத்து ஏரியா சொன்னா தெரியாது. சித்தேரின்னு சொன்னா தெரிஞ்சுப்பாங்க. மழையெல்லாம் வந்து எப்படி வரும்? சாரல் உள்ள பயங்கரமா அடிக்கும். சாரல் அந்த அளவுக்கு தெரியல. பையங்களா பொண்ணா? பையன். என்ன பேரு? காளீஸ்வரன். காளீஸ்வரன். எத்தனை மாசம் ஆகுது? 4 மாசம். ஃபர்ஸ்ட் பையனா? இல்ல இது 3வது. இங்க பாருங்க மக்களே, இந்த பழம் பேர் என்னங்க சொன்னீங்க? சீத்தாப்பழம். ராமர் சீத்தான்னு சொல்லுங்களா, அதுவா? ராமர் சீதா. இதெல்லாம் குருவியே சாப்பிட்டுருச்சுங்களா? நீங்களாம் சாப்பிட மாட்டீங்களா பிச்சு? சாப்பிடுவீங்களா? இது நம்ம இது பழமா காயாது? இல்லைங்க போய் பார்க்கலாம். பழமா காயா பாருங்க. இது காய பிச்சாலும் பழுக்காதா? வேஸ்டா போயிடுச்சுன்னா பிக்க முடியல, வரமாட்டேது. வரமாட்டதுமா அது? அப்படியே சுத்திட்டே இருக்கணுமா? அப்படியே இதோட கிளையோட ஒட்டி வருது. அப்படியே சாமி வரமாட்டேங்குது. கையில கேமரா பிடிச்சிட்டு விற்க முடியல. இருங்க விற்கிறேன். இந்த படம் அது வரைக்கும் சாப்பிட்டது இல்லம்மா. பார்த்துருக்குறேன், கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் சாப்பிட்டதே இல்லை. எப்பா விற்கிறதுக்குள்ள நான் கூட பிடிச்சி இழுத்தோன்னே வந்துடும் நினைச்சேன். இவ்வளோ ஹார்டா இருக்கு. இது பழுக்குமான்னு தெரியல. ஓ, அங்க பச்சையா இருக்கிறதெல்லாம் பழுக்காது. அதெல்லாம் வந்து காய் வடாவே இருக்குது. ஓ, இந்த மஞ்சள் ஆயிடுச்சுன்னா வந்து பழுத்துரும். இது நம்ம இது ஆடு கட்டுறதுக்கா? நீங்களா கட்டுறீங்க ஆடு? இந்த சில்வர் மரம்லாம் வச்சிருக்கீங்க இல்லம்மா, சவுக்கு மரம், அதெல்லாம் உங்களுக்கு தானா? இப்போ இதெல்லாம் மிளகு கொடி போட்டுருக்கீங்க நாள்ல போடுறீங்களா? ஓ, கீழே சின்ன சின்னதா வச்சுட்டீங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்தா இல்லை எஸ்டேட் ஆயிரும். காஃபி ஃபுல்லா போடுங்க. ஓ, மேல தண்ணி இல்ல, ஆனா கீழே ஃபுல்லா நெல்லு போடுறாங்க, தண்ணி நல்லா இருக்கு. ஓ, மேல மோட்டர் வச்சு ஏத்தணும். ஓ, தண்ணி ரெடி பண்ணிட்டா ஃபுல்லா போட்டுடலாம். இங்க குளிர்ச்சி எப்ப இந்த மாதிரி குளிர்ச்சியா தான் இருக்குமா எப்பவுமே இங்க? பழம் ஒண்ணுதான் இருக்காமா? மரத்துல ஏறுவீங்களா? அசால்ட்டா ஏறுறீங்க. பார்த்து ஏறுங்கம்மா, ஓடு உடஞ்சிட போதுமா?
நல்லா ஏறி ஏறி பழக்கம். சொல்ல வேணாம் விடுங்க, எதுவும் இல்லையாட்டிருக்கு. எல்லாம் பெஞ்சுதான் விடுங்க, நான் மறுபடியும் வரும்போது கூட வாங்கிக்கிறேன். வாங்க, நீ கீழே வந்துருங்க. நீ கீழே வந்துருங்கம்மா, வாங்க. ஐடியா இருக்கும் பாருங்க. ஐடியா போடுங்க இன்ஸ்டால. ப்ரோ லைட்டா மட்டும், ஏன்னா இப்பதான் சாப்பிட்டேன். போதும் ப்ரோ. போதும் 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 ப்ரோ. 96 29